ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணுங்க. பாருங்கள், இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இதை எடுத்து இப்போது ஓரமாக ஒரு தட்டில் போட்டு வச்சிடலாம். அடுத்தது அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து உருக்கிக்கலாங்க. நெய் உருகினதும் இதில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் கட் பண்ணி வச்சுருக்கிற பாதாம் துண்டுகளை சேர்த்துக்கலாங்க. பாதாம் சேர்த்துட்டு லேசாக வறுத்து விட்டுட்டு இது கூடவே உடச்சி வச்சுருக்கிற முந்திரி துண்டுகளை 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கூடவே வெள்ளரி விதைகள் 1 டேபிள் ஸ்பூன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ இதை லேசாக வறுத்து விட்டுக்கலாங்க. இந்த பொருட்கள் எல்லாத்தையும் ஸ்டவ்வை சிம்மில் வச்சு வறுத்தெடுத்துக்கலாங்க. இதெல்லாம் பாதி வறுபடும் போதே இதில் கொஞ்சமாக திராட்சை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 4 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் எடுத்து அதுவும் சேர்த்துக்கலாங்க. இந்த லட்டுக்கு இந்த தேங்காய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.